உனக்கு இனிமே ஒரே ஜாலி தானே. சூப்பரான சோட்டு மீசியா வியாதி வந்தாச்சு. எனக்கு எப்ப வரும் நான் காத்து கிடக்க பாத்துக்கோ. எனக்கு எப்ப வரும்? உங்க வீட்லயும் உங்க நாத்து வரப்போறான்னு சொன்னில்ல, அப்ப உனக்கு கூடிய சீக்கிரத்துல வந்துரும். ஐயா ஜாலிதான். கூட்டம் கூடிட்டாலும் போல இருக்க. உன் மாமியாக்காரி நைஸா வந்து எட்டி பாக்கா நம்ம எல்லாரும் என்னத்த பேசணும். யார் திரும்பிராதியா? எப்படியும் நம்மள பத்தி தான் பேசுவாளுவா. வேற என்னத மர்மோளோ ஒன்ன சேர்ந்த மாமியால பத்தி பேசுவாளுவா. என் மர்மோகாரி உத்து பாத்துட்டு இருக்கல, எப்படியும் என்ன பத்தி தான் பேசுவா. என்ன பேசுதான்னு கேப்போம். என்ன சின்ன பொண்ணு கேட்ட? என் மாமியார பத்தியா? ஆமாக்கா, உங்க மாமியார் உங்களுக்கு ஏதாவது கூட மாட ஏதாவது ஒத்தாசை பண்ணுமா இல்ல பேசாம இருக்குமா? நீ வேற, நீ நினைக்க மாதிரி இல்ல என் மாமியாரு. அங்கங்க பேசி எடுத்துட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து அவ்வளவு வேலையை ஒன்ன மண்ண இழுத்து போட்டுட்டு செய்யும். என்ன வேலையெல்லாம் அப்படி செய்யும்? சிம்மு கேட்டா கேட்கட்டப்பா. காலையில 5 மணிக்கு டான் அலாரம் அடிக்க இல்லையே தெரியல. என் மாமியார் வந்து டொக்குன்னு கதவு தட்டும். எதுக்குக்கோ? சாணி அள்ளி போடுறதுக்கா? அட போமா, நீ வேற. காப்பி கையில நல்ல சூடாட்டு காப்பி வச்சிருக்கோம். எனக்கு சூடாதான் குடிச்சாதான் பிடிக்கும். எங்க வீட்டு பசுமாட்டுல கறந்த பால் அப்படி திக்கா இருக்கும். அதுல காப்பி போட்டு கொண்டு வரும் பார்க்கணும். சுவையோ சுவை. என் மாமியா அப்படி நல்லவ தெரியுமா? சரி ஏக்கா, நடக்கட்டு அவுத்து விடு. இன்னும் என்னன்னா இருக்கு, அவுத்து விடு. போற வந்தால காப்பி குடிச்சிட்டு போய் பல்லு விளக்காம போய் படுத்துருவேன். ஐயே, அப்ப எத்தனை மணிக்கு எந்திப்பா? வீட்டு வேலையில மீறி யாரு பாப்பா? அது எல்லாத்தையும் என் மாமியாலே பாத்துக்கிடுவாவோ. அப்புறம் காலையில 9 மணிக்கு எந்திரிச்சா போதும் மருமகளே. ரொம்ப மெலிஞ்சு வேற இருக்க நீ, அதனால நல்ல சாட்டை எடுத்துட்டு தூங்கி எடுத்து எந்திரிச்சு சந்தோஷமா இரு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கு. என்னைக்கு சொன்ன இவகிட்ட 9 மணி வரை தூங்குன்னு கொடுத்து வச்ச மருமோ நீன்னு சொல்லு. எந்திரிச்ச உடனே சுட இட்லி, குஸ்பு இட்லி. ஆமாட்டி சிம்மு, நல்ல புசுன்னு இருக்கும் குஸ்பு இட்லி. அதுக்கு சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் மிளகா பொடி எல்லாம் கொண்டு வரும். கொஞ்சம் தான் சொல்ல சொன்னேன், ஒரேடியா ஓவரா போறியக்கா. ஓவரா போறனோ? போவா, நம்மள யாருக்காப்பா? அப்ப சரி போவோம். 120, 150, 200, 250 ஸ்பீட்ல போவோம். மொத்தத்துல என் மாமியார் இல்ல, எனக்கு அம்மா மாதிரி. அப்படி ஒரு மாமியார் கிடைச்சிருக்காவோ. யாரு கிடைச்சிருக்கா அந்த உலகத்துல? இந்த சின்ன பொண்ணுக்கு மாமியார் கூட கொஞ்சம் சண்டை போடும். ஆனா என் மாமியா அப்படி இல்ல. என்ன தாங்கி தடிக்கிறோம், தூக்கி வச்சு கொண்டாடும். கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருக்கேன், 7 ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எல்லா ஜென்மத்திலயும் எங்க மாமியார் தான் எனக்கு மாமியாரா வந்து சேரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்கேன். கடவுளே, என் மருமக எவ்வளவு நல்லவளா இருந்திருக்கா, நான் அதை கூட புரிஞ்சுக்கிடலையே. இது போயிட்டா போயிட்டு ஒப்பாரி வச்சுட்டு போகுதுக்கா. ஐயா ஆமா, இது யா குபு கண்ணீரோட போகுது. வேற என்ன ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு போகுதுன்னு நினைக்கேன். போட்டு உண்மையை சொல்லு, 7 ஜென்மத்துக்கும் இந்த மாமியாரா வேணும் உனக்கு. நீ வேற கோவத்தை கிளப்பாத. பின்ன அப்படி சொன்ன எல்லாம் என் மாமியா காதல உள்ளட்டும் தான். அப்படியாவது கொஞ்சமாவது சண்டைக்கு வராம இருக்கான்னு பாப்போம். சின்ன உன் மாமியா கறியும் நாத்தும் டீ போட போனவோ என்னாச்சுன்னு பாத்தியா நீ? ஆமா பாத்தீங்களா, 4 மணி பேசிட்டே இருந்தெல்லாம் மறந்துட்டேனே. சரி என்ன ஏதுன்னு போய் பாப்போம். நாத்து கையால இன்னைக்கு நமக்கு டீ உண்டுமா கிடையாதா, நமக்கு குடுப்பனை இருக்கா இல்லையான்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போகும். சரி, நான் வேற போயிட்டு வரேன்னா. எங்க அக்கா வேற வீட்டுல உட்காந்துருந்தா, ஊருக்கு வேற போடணும்னு சொல்லிட்டு இருந்தா. நாங்க வேற உட்காந்து கதை பேசிட்டு இருக்கேன். நேரம் வரைட்டு போயிட்டு வரேன்னா. சின்ன பொண்ணே, நானும் போயிட்டு வரேன். இருங்கம்மா, நாத்து படக்கூடிய டீல கொஞ்சம் தாரி நீங்களும் குடிச்சிட்டு பாத்துட்டு போங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கண்டாமா? தொலைக்காட்சியில் முதல் முறையாக எங்க நாத்து டீ போட போயிருக்கா. அது டேஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? அம்மா தாயே, ஆளு குடிச்சாமி. எம்மா உன் நாத்தாச்சி, நீ நாச்சி, உங்க டீ ஆச்சிம்மா. நீங்களே குடிங்கம்மா. தெரிச்சு வடிச்சு 4 முடி. பச்சை தண்ணி சொன்னாலே மடக்கு வாங்கி குடிப்பா. இன்னைக்கு என்னாச்சு, ஒரே ஓட்டமா வடிச்சவள இருக்க. அப்ப நீங்க 2 பேரும் இருந்து குடிச்சிட்டு போங்க. அடப்பாவிகள ஒரே ஓட்டமா வாடிட்டாள. அப்ப நான் தான் சிக்கனா. அடுக்களை என்ன நிலைமையில இருக்குன்னு போய் பாப்போம். அவளே, எப்ப பார்த்தாலும் எம்மாவா அடுக்கலைக்கு திங்கிறதுக்கு தான் வருவா. இன்னைக்குதான் முறையா வந்திருக்கா. எதுக்கு தெரியுமா? டீ போடுறதுக்கு. நீங்க தான் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து காப்பி தண்ணி போடுறதுக்கு உதவி செய்யணும். பாவி மக்கா, இடி கால பிடிச்சு இழுக்காத. எம்மா, நான் கால பிடிச்சு இழுக்கல, கால்ல விழுந்து ஆசீர்வாதத்தை கேக்கேன். நல்ல கேட்ட ஆசீர்வாதத்தை ஏடி சொல்லிட்டு கால்ல விழ வேண்டியதுல. நானும் பயந்துட்டேன். எம்மா, அண்ணி அப்பப்போ உன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிதான் இப்ப நல்லா வளர்ந்து போயிருக்காவோ. ஏ பாவி மக்கா, அலப்பறைய ஆரம்பிச்சிட்டால நாத்து. எம்மா, கையெடுத்து ஆசீர்வாதம் பண்ணுமா, சீக்கிரம். எவ்வளவு நேரம் நானும் குனிஞ்சு கிடக்க? என் தங்கம் அவள ராசாத்தி, டீல ஆரம்பிக்கக்கூடிய உன் பயணம் நெடும் பயணம், நீண்ட பயணமா போய் ஒரு பெரிய ஓட்டல திறக்கணும். அந்த அளவுக்கு உன் கை மானம் நாடெங்க வீசணும். நெடும் பயணம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. அம்மா, நீ வாழ்ந்தத பார்த்தா நான் செஃப்க்கு டஃப் கொடுக்க ஆளா மாறிரும் போல இருக்கு. செப்பா, அதே நமக்கா செப்பு ஜமான் விளையாட்டு விளையாடுவோம்ல அதா? கடவுளே, எம்மா, செஃப்னா அதுக்கெல்லாம் நல்லா படிக்கணும். சமையல பத்தி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி சொன்னேன். அப்ப நீனும் சீக்கிரம் செப்பாயிருவ. எம்மா, இப்படி பேசி நேரத்தை போக்காதம்மா. அதுக்கப்புறம் அன்னைக்கு கோவம் வந்து
அழகா சோத்து மீசியாக்கு பதிலா நாத்து மீசியான்னு வச்சிருக்கலாமோ? அம்னீசியா மாதிரி நாத்து மீசியா இதுவும் கூட நல்லதா இருக்கு. நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே. சரி எது எப்படியோ பியாரா முக்கியம், ஜுவாறு தானே முக்கியம். அதே மாதிரி நமக்கு நாத்து தான் முக்கியம். என் மக்கா உன் அழகு கையால முதல்ல லைட்டர் எடுத்து அடுப்ப பத்த வை. ஆக பத்த வைக்க போராடியோ. அடுப்ப பத்த வச்சதுக்கு இந்த ஆட்டமா? மாமியாருக்கு முஞ்ச பாருங்களா, வாயெல்லாம் பல்லெல்லாம் வாயன்னே தெரியல. என் மோவ பத்த வச்ச அடுப்பு என்ன மாதிரி தக 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 மின்னிட்டு எரியுது. நான் 1 லட்சம் என்ன 1 கோடி தடவை பத்த வச்சிருப்பேன் இந்த அடுப்ப. என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கேன் என் மாமியாரு? பாப்போம் அடுத்தாப்புல என்ன நடக்குன்னு பாக்கிறதுக்கு தானே நாங்க இருக்கேன். எடி மக்கா கேஸ் விக்க வேலையில அடுப்பு இப்படி வீணா எரிய விடக்கூடாது. டக்குன்னு பாத்திரத்தை தூக்கி வை. அம்மா என் கையில இருக்குல லைட்டர் இதை எங்க வைக்க? எனக்குன்னு வந்து சேர்த்திருக்க என் தலையில போடு. அம்மா ஜஸ்ட் மிஸ். நீ தலையில போடச்சனா வாயில வந்து விழுந்துட்டு. சரி ஒரு வாரமா வையேத. பாப்படாதம்மா பாத்திரத்தை வச்சிட்டேன். எடி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊத்து. மக்கா தண்ணி கொதிச்சோன்னு அந்த டீ தூள் போடணும் சரியா? இவ என்ன அடுப்பு பக்கத்துல நின்னு உறங்கிட்டு இருக்கா? தின்னி முட்டை இவ்வளவு நேரம் தின்னி முட்டைன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரியில தூங்கினியா இருக்கா? அடுப்புல தண்ணியை ஊத்தி போட்டு தூங்கிட்டு இருக்கா. இவ டீ போட நான் குடிக்க விளங்கும். எடி ஏன் மக்கா எடி இருக்கியா என்ன? எடி உறங்காதடி எடி கண்ண தோரடி. அம்மா நான் தூங்கல. என் லட்சியத்தை கண்ண மூடி நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். உன் லட்சியத்துல மண்ணள்ளி போட. எடி கண்ண தோரடி அங்க தண்ணி கொதிச்சிருக்கும். நாத்து படத்தை பார்த்தா எனக்கு கோவம் ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு பக்கம் சிரிப்பு தாங்க முடியல. கண்ணு மூடி இருக்கும் போது நாத்து அழகோ அழகு. எண்ணி 4-5 டீ தூள் எடுத்தாச்சு. எடி உங்க அப்பா வீட்டு சொத்தாட்டி வீணா போகுது. 4-5 தூள் எடுத்து வச்சிருக்கா. ஒரு கரண்டி போடுடி. 2 வடை ஒரு டீ. மோர கட்ட ஒரு கரண்டி போடுன்னு சொன்னா ஒரு கரண்டி தூக்கி போடுவ. ஒரு கரண்டி தேயிலைய போடு. ஒரு குடம் எடுத்துருவான்னு சொன்னா ஒரு குடம் தண்ணி இட்டு வந்து மண்ட வக்கல போட்டுருவ போல இருக்க. பாத்தியாடி உன் கண்ண ரெண்டையும் வச்சு பாரு. ஒரு ஸ்பூன் இதான் இவ்வளவு போடணும். என் மக்கா எல்லாம் புரிஞ்சா? ஆமாம்மா எல்லாம் நல்லா புரிஞ்சுமா புரிஞ்சு. அம்மா ரசாத்தி முக்கா கிணறு தாண்டியாச்சு. இந்த கொஞ்சம் தான் முழு கிணறையும் தாண்டிடலாம். டீயை போட்டுடலாம். அடுத்தது பால் தானே? ராசாத்தி சொல்லாமலே புரிஞ்சுட்டியா? பாலுதான் மக்களே பாலுதான். எப்பா எங்க மாமியார் சொன்ன மாதிரி முக்கா கிணறு தாண்டியாச்சு. பாலை ஊத்துனா ஓரளவுக்கு முழு கிணற தாண்டின மாதிரிதான் டீ ரெடி ஆயிரும். எப்பப்பா இப்படி ஒரு டீ போட சொல்லி கொடுக்குற ஆளையும் பார்த்தது இல்ல, டீ போடுற ஆளையும் பார்த்தது இல்ல. என் தங்கமே என் வைரமே இப்ப ஊத்து பால. நீ சோத்து விட்ட எங்கடி இருக்க? மூஞ்சில அடிச்சுட்ட போற. ஏய் நாபத்த மாவள எங்கடி ஓடுற? அம்மா அப்படியே ஆடாம அசையாம அப்படியே இரு. கடவுளே இந்த கலைபரத்திலையும் போட்டாவா? என்னடி செய்ற? இடி சத்தம் போட்டு கேக்கு. ஏம்மா மூஞ்சி அப்படி தொடச்சறாத. நான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு சோஷியல் மீடியால ட்ரெண்டிங் எங்க அம்மா மூஞ்சி தான். போட்டோவை போட்டு தாறு மாறு தக்காளி சோறு தான். அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. உண்மை மௌனம் சேர்ந்து அடிக்க லூட்டி கணக்கு கிடையாது. என்னன்னு போட்டு நம்ம போவோம். பரவால நீயாவது எங்க இருக்க சொல்லு. பறந்துட்டேன். சை சை எப்போ அடியே நாபத்த மாவள செல்ல தாயோட மூஞ்ச நீ எப்பவும் பாத்திருக்க. இன்னொரு மூஞ்ச நீ பார்த்தது இல்லையா? இப்ப பார்க்க போறடி. ஏக்கா பாத்து எடுத்து போயேனா போய் சேர்ந்த உடனே எனக்கு ஒரு போன் போடு. சரிடி புஷ்பா பார்த்து தான் போவேன். போயிட்டு வரேன். நம்ம புஷ்பாக்கா அக்கா கிளம்பியாச்சு போல இருக்க. என்னக்கா வந்த கையோட அப்படியே வாடுதியா? 5-6 நாள் தங்கச்சி வீட்டுல இருந்து எடுத்துட்டு போலாம்ல, விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு. நானும் அதை தாண்டி சொல்றேன். கேக்கவே மாட்டேக்கா பாத்துக்க. போனு நிக்கா. வீட்டுல எல்லாத்தையும் அந்தந்தாப்புல போட்டுட்டு வந்திருக்கேன். போய் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அக்கா உங்க முகம் என்ன வெளியூர்ல தானே வேலை பார்க்காம போறவ என்ன? இருந்தாலும் யார் வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு நாளுக்கு மேல தங்க பிடிக்காதுமா. என் தங்கச்சி வீடா இருந்தாலும் சரிதான். வீட்டுக்கு போனாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் பாத்துக்க. பாத்தியாடி அவ வீட்டுக்கு போனாதான் நிம்மதியா இருக்குமா. அப்ப நம்ம வீட்டுக்கு வந்தா சொல்லுங்கக்கா உங்க தங்கச்சி கேட்கவுள்ள பதில் சொல்லுங்க. எடி புஷ்பா லீவ் விடும்ல பிள்ளைகளை கூட்டிட்டு ஒரு வாரம் வந்து நில்லு. நீ விட்டுட்டோம். நான் 5-6 நாள் பறிச்சு இருக்கலாக்கா. அதுக்கப்புறம் வாரேன். உனக்கு வேலை பார்க்க பையன் இருக்கும்போது வெளியூர்ல இருக்கான். அவன் இருக்கும்போதே ஓடுத. எனக்கு 2 பிள்ளைகள் வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு, மாடு கண்டு கிடக்கு, எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வரணுமாக்கா. இதுக்கு அவசரப்பட்டு இப்ப பெட்டியை கட்டிட்டு ஓடுதான்னு எனக்கு தெரியும்க்கா. எனக்கு தெரியும். என்ன திட்டி சொல்லிட்டு இருக்க? என் மாமியாரி வந்த உடனே உன்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்ச அப்படி இப்படி வெட்டிக்கிட்டு போனாலக்கா. உன்னை வான்னு கூட கூப்பிடல. அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கியோ. எனக்கு தெரியும்க்கா. அதனாலதான் நீ ஒரு நாள் கூட தங்காம வீட்டை விட்டு ஓடுத. அப்படிலாம் இல்லடி. மாமியா கொண்டா இன்னைக்கா நேத்தா அதான் என்னைக்குனாலும் இப்படிதானே இருக்கு. ஓஹோ பஞ்சு கிழவிக்கு சுவாலியாது. ஒரு வீட்டுல 4 பேர் 4 விதமா இருப்பாவோ. எல்லாரும் உங்க தங்கச்சி புஷ்பாக்கா மாதிரி இருக்க முடியுமா? யாருனாலும் தெரிஞ்சாலும் தெரியாதாலும் கூட்டிட்டு வந்து ஒரு பச்சை தண்ணியாலும் கொடுத்துதான் அனுப்பாவோம். அப்படி ஒரு நல்ல குணம், பறந்து விரிஞ்ச குணம். உங்க தங்கச்சியோட தங்க குணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுதீங்க கேளுங்க. என்னமா சின்ன பொண்ணு? உங்க தங்கச்சி இருக்கவுள்ள வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி. என்னமா சொல்லுத? தெரிஞ்சாலும் தெரியாதாலும் யாருனாலும் கூப்பிட்டு உபசரிப்பாவும் சொன்னோம்ல. ஆமா. ஒரு ஆளு வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வீடு பார்க்க வந்திருக்கு. அப்ப இன்னொரு ஆளு அந்த ஆள்கிட்ட சொல்லி விட்டுருக்கு, இந்த ஊர்ல பஞ்சு பாட்டின்னு ஒரு பாட்டி உண்டு, அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வாடகைக்கு வீடு கிடக்கு அப்படின்னு வழி சொல்லி விட்டுருக்கு.
உடனே புஷ்பாக்கா வெளியில நின்றுருக்கா. அப்ப அந்த ஆள் வந்து கேட்டிருக்கு, எம்மா பஞ்சு பாட்டினா யாரு வீடுன்னு இருக்கு. உடனே நம்ம புஷ்பாக்காவுக்கு தான் கேட்காண்டமே. பஞ்சு பாட்டின்னு சொன்னோன்னே நம்ம மாமியாருக்கு தூரத்து சொந்தக்காரன் எவனோ ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பாச மலைய பொழிச்சிட்டு வாங்கண்ணே 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 உட்காருங்கண்ணே உட்காருங்கண்ணே உட்கார வச்சாச்சு வீட்டுல. ஏடி சின்ன பொண்ணு சும்மா இருட்டி கிண்டல் பண்ணாடி ஒண்ணு சொல்லாண்டாம்டி. புஷ்பா சொல்லட்டவா என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாண்டமா நானும். உடனே புஷ்பாக்கு சேர்லாம் போட்டு உட்கார வச்சாச்சு. காப்பி தண்ணி எல்லாம் கொண்டு கொடுத்தாச்சு. அந்த அண்ணனும் வேற வழி இல்லாம சரிமா காப்பியை தந்தான்னு குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அது நம்ம புஷ்பாக்கா விட்டாவளா விட மாட்டாவல. ரொம்ப நேரம் கால் வலிக்கா அதான் டப்புன்னு உட்காந்துட்டேன். சரிமா சீக்கிரம் சொல்லு. அந்த நேரம் பார்த்து என் மாமியாரி வந்திருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிருப்பேன். அவளும் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா. நானும் அவங்க என் மாமியாரிக்கு சொந்தக்காரன் நினைச்சிட்டேன். உடனே வீட்டுல கிடந்த நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் எடுத்து அவிச்சு புறக்கி நாட்டுக்கோழி கிடந்து அதையும் அடிச்சு குழம்பு வச்சு அந்த மனுஷனுக்கு கொடுத்தேன். அடப்பாவி பின்ன நம்ம அக்காவுக்கு சொல்லியா கொடுக்கணும். உடனே எல்லாத்தையும் தலவாழ இலை போட்டு பரமாறியாச்சு. ஏடி என்னடி இப்படி செஞ்சிருக்க? தெரியாத ஆளை கூட்டு வச்சு இப்படி விருந்து போட்டிருக்க. தெரியாத ஆளுன்னு போறவளக்க தெரியும். நான் எங்க மாமியா கிழவிக்கு சொக்காரன் சொந்தக்காரன்லாம் நினைச்சிட்டேன். என் மாமியாரி வந்தான்னா என் சொந்தக்காரன் வந்திருக்க அவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காம இருந்திருக்கேன். அப்படி இப்படின்னு பாட்டு படிப்பாலும் நினைச்சிட்டு தான் என் மாமியாரிட்ட நல்ல பேர் வாங்கன்னு நினைச்சு இப்படி விருந்து வச்சேன். கடைசியில் என்னாச்சு? நான் சொல்லுதேன் வந்த ஆளுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். பின்ன பச்சை தண்ணி கூட பாதி பேர் கொடுக்க மாட்டேக்காவோ. இங்க கோழியோட விருந்துன்னா அட கடவுளே, நல்ல வேற ஃபேன் வேற போட்டிருந்தா அந்தால அந்த மனசே அப்படியே படுத்து அங்கேயே தூங்கிட்டாரு. நானும் பாவம் சரி தூங்கட்டும் நம்ம மாமியாரி வரட்டும் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அந்தால எனக்கு சிரிப்பு தாங்க முடியலக்கா. உங்க தங்கச்சியோட மாமியார் நம்ம பஞ்சு கிளவி வந்தாச்சு. எம்மாடியோ நிலையிலாம நின்று போல. அந்தால என் மாமியாரி கேட்டா இது யாரு உன் சொந்தக்காரனா சொக்காரனா அப்படின்னா அப்படியே சாக்காயிட்டேன். வாச்சுடா எனக்கு கையும் உடல காலும் உடல. இந்த கிளவினை இப்படி சொல்லுது சொந்தக்காரன கூட அடையாளம் தெரியலையாக்கோ அப்படி நினைச்சிட்டு எத்தே உங்க சொந்தக்காரன் தானே உங்க சொக்காரன் தானே பஞ்சு பாட்டின்னு சொல்லி சொன்னாவல அப்படின்னு. அந்தால என் மாமியாருக்கு வந்தே கோவம். எவட்டி அவன் சொந்தக்காரன் சொக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை எழுப்புச்சு. பாட்டி உங்க மருமோளா இது நல்லா இருக்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். உங்க புள்ள குட்டி குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். எனக்கு நல்ல கோழி அடிச்சு குழம்பு வச்சு விருந்து கொடுத்தாவோ. எந்த குடும்பமோ யாரோ எவரோ நீங்க குடும்பம் நல்லா வளர்ந்து எடுத்து நல்ல வாழையடி வாழையன வாழணும்ட்டான். எம்மாடியோ இப்படியே வாழ்த்திட்டு போனா? பின்ன உங்க தங்கச்சி போட்ட விருந்து அப்படி. அவன் வாழ்க்கையில முட்டையும் கோழியும் என்னைக்கு சாப்பிட்டுறான்னு தெரியலையா. சாப்பிட்டுருக்கே மாட்டான்னு நினைக்க. பாவம் தானே நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திருக்கான். பருவம் மாமியாரி நிலையில்லாம நின்றுப்பாள. அதுக்கப்புறம் இந்த விவரம் தெரிஞ்சு அந்த ஆள்கிட்ட கேட்டதுக்கு நான் வந்து வீடு பார்க்க வந்தம்மான்னாரு. உடனே என் மாமியாரு புடின்னு புடிச்சுக்கிட்டாளா. அப்புறம் அந்த மனுஷன் என்னன்னா அவர் பக்கத்துல போயிட்டாரு. வேற என்ன செய்ய முடியும்? என் மாமியாரி பரதநாட்டியம் ஒண்ணுதான் ஆடல, ஆடி பூவெடுத்துட்டா. யாரு எவரும் விசாரிக்க மாட்டியாடி. நானும் ஏதோ பதட்டத்துல நம்ம சொந்தக்காரன் நினைச்சிட்டேங்கா. சரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துட்டு போனாங்கல்ல அதே போதுக்கா. எனக்கு நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதுடி. என்ன எந்திரிச்சிட்ட? ஊருக்கு போக வேண்டாமா? நேராயிட்டு போயிட்டு வரேன். பஸ் வர விட்டுற கூடாதுல. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு பேக்க பிடிக்கணியா? அந்த பேக்கல ஒண்ணு நான் ஒண்ணு கொடுத்து விடல. அப்படி சொன்னனா ஊருக்கு போற நேரத்துல இப்படி பேக்க பிடிச்சி வச்சுட்டு படாத பாடுபடுத்துது. அப்ப நம்ம தங்கச்சி என்னெல்லாம் பாடுபடுத்தும். அம்மா என் மருமகளுக்கு அக்காவே நீ 2-3 நாள் இங்க இருந்துட்டு தான் போகணும். அது வரைக்கும் நான் பேக்க தர மாட்டேன். நான் தான் வச்சிருப்பேன். வாய பழந்துட்டு நிக்கா. எனக்கு ஏன் இப்படி உன் மாமியாரி நடந்துக்கிட்டுதான்னு புரிஞ்சு போச்சு. எதுக்கிட்ட இப்படி நடக்க? அப்பல எங்க வீட்டு வாசலுக்கு முன்ன வச்சு எப்படி உன் மாமியால புகழ்ந்து தள்ளுத. ஆமா அது கூட ஒளிஞ்சு நின்னு காதுல கேட்டுட்டு போச்சே. அதோட ரியாக்ஷன் தான் இப்போ. ஆமாடி நல்ல பேர் எடுக்கிறதுக்காண்டி தான் பேக்க தூக்கிட்டு போதும். என்னன்னு தெரியலையே. பொறுத்திருந்து பாப்போம் இனி என்னென்ன நடக்குன்னு. 5 கிழமை திருந்திட்டுனா போதுமட்டி எனக்கு. அதுவே போதுமே. 100 கோடி கிடைச்ச மாதிரி தான். அடியே நாமத்த போவல நில்லுடி. ஓடாத ஓடாத. ஏ பாவி மக்கா, என் மாமியாருக்கு சவுண்ட் மாதிரி இருக்கு. எங்க ஓடாதுங்க. நாத்தி எங்க ஓடுதாளா? என்ன பிரச்சனை டி? அதுக்குள்ள ஓட போற? ஏக்கா சொத்து மிசியா வியாதி எதுல போய் ஆரம்பிச்சு எதுல முடிய போகுதுன்னு தெரியல. ஏக்கா என் மாமியாரி என் நாத்தனார விரட்டிட்டு ஓடிதான் நினைக்கே. நாத்தி எங்க ஓடுதான்னு தெரியல. சத்தம் கேட்க பத்தில நான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு ஓடியாரேன். அம்மையும் அவளும் படுத்த பாடு இந்த பிள்ளைய போட்டு. ஒரு பக்கம் சிறையா இருந்தாலும் ஒரு பக்கம் காமெடியா தான் இருக்கு. நடக்கட்டு எங்க போனாலும் விட மாட்டேன். கையால தான் உனக்கு இன்னைக்கு வேக்காடு. நில்லுடி. நாத்தி இன்னைக்கு நாத்து செத்தா. என் மாமியாரி கையில வாரியலு எடுத்த ஆயுதத்தை அம்மா பயமாலா இருக்கு. பெரிய ஆயுதம்லாம் 2 பேரும் எந்த தெருல பூந்தாள்வல தெரியலையா. ஒரு டீ போட சொன்னதுக்கு இந்த பெகலமா. நாத்து எந்த தெருல இருக்கியா? எங்க அக்கா மருமோ எவ்வளவு நல்ல குணம் உள்ள புள்ள. அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி வரணும். பயணி வாங்கிட்டு போறேன். குடிச்சா நல்லது. சரி கொடுத்து பாப்போம். இதை கொடுத்தாலாத வியாதி தீராதா?
ஐயோ எங்க அக்காக்காரி மாறி இழுத்துட்டு வாடியாரா என்னதான் அடிக்க வரா போல இருக்க சோனமுத்தா நீ செத்த என்னையோட உனக்கு உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது வாடிருங்க இருந்து மருமகாரிக்கு சொத்து மீசியா மாமியாக்காரிக்கு வாரியல் மீசியாவா என்னென்ன நடக்குதோ தெரியலையே சோனமுத்தா வாடு சாடி நான் நிக்க மாட்டேன் ஓடல சோனமுத்தா ஒரு நாய் மாம்சம் கிடையாது போங்க தாய் மாம்சு ஐயோ அவர் ஊடல இருந்து சிக்க போறாரு எங்க மாமியாரு கையில எடுத்து வாரியில அடி கொடுக்காம கீழே வைக்க மாட்டா இன்னைக்கு சிக்க போறது நம்ம நாத்தா இல்ல நம்ம தாய் மாம்சா பொறுத்து தான் பாக்கணும் என் தம்பிக்காரன் வந்தா ஊர்ல இருந்து என்ன கண்டு அதறி அடிச்சுட்டு ஓடுறான் என்ன ஏதுன்னு தெரியல தொடர்ந்து அடுத்த வீடியோல தான் இதெல்லாம் பார்க்க முடியும் மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக்க போட்டு விட்டுருங்க சொந்தங்களே அப்படியே நம்ம அஸ்மி தேசி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பார்த்துட்டு உங்க சொந்தக்காரங்க உங்க சொக்காரங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரியா பாவி மக்கா இவ்வளவு நேரம் என் முன்ன தான் பேசிட்டு இருக்கியா ஆமா உனக்கு தைரியம் இருந்தா என்ன புடிச்சு பாரு பாப்போம் பாத்தீங்களா சொந்தங்களே எப்படி பாத்தீங்களா ஒரு நிமிஷத்துல கண்ணமைக்கு நேரத்துல உங்க நாத்து அதான் என் மோபா பாசமுள்ள மோபா எஸ்கேப் ஆயிட்டா பத்தில சரி நான் பிடிப்பனா பிடிக்க மாட்டேனா அடுத்த வீடியோல தொடர்ந்து பாப்போம் என்ன போயிட்டு வரேன்